இங்கே ஆன்லைன்லேயே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு 5000 சொல்லி இங்கே ரூம் புக் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் இங்கே மயில் சரியாக கவனிக்கிறாங்க. அது 5000 இல்லை 20000. 5000 அட்வான்ஸ், 20000 ரூமுக்கு வாடகை அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது உடனே அடுத்த ராத்திரின்னு கூட பார்க்காம தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாண்டி, இப்போ இந்த விஷயத்த சொல்லாத, அதுக்கப்புறம் உன்னை ஹனிமூன் கூட அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி வாய அடைச்சிட்றாங்க. ஆனால் மயிலுக்கு தான் தூக்கமே வரமாட்டுது. இங்கே வேற சரவணன் மாமா இந்த 5000 தாண்டி வேறு எதுவுமே நம்ம அப்பாவுக்கு செலவுன்னு எதுவுமே வச்சிடக்கூடாது மயிலு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் மயிலு ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்போ 20000 அப்படின்றப்போ எங்கள் மாமா என்ன நினைப்பாரு, பாண்டியன் மாமா நம்மளை கொன்னே போட்டுற மாட்டாரா அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிது. இங்கே அன்னைக்கு நைட்டு தான் கிளம்பணும் இவங்களோ. அதே நேரம் இந்த 20000 பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறது? இங்கே அங்கே போனதுக்கு பிறகு மாமா எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டானா அவர் சொல்லக்கூடிய ஆள் தான். ஏற்கனவே அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் இந்த வீட்டில் நம்ம இருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போது அங்கே போனதுக்கப்புறமா அப்படி நடந்துச்சுன்னா 5000 அட்வான்ஸ் தானே கொடுத்துருக்கீங்க, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வேற எங்கேயாவது போய் ரூம் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. தேவையே இல்லையே, இப்போ என்ன பண்ணலாம்? அப்புறம் இங்கே எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அப்போ நீ எந்த மாதிரி அதை பார்த்த, உனக்கு படிக்க தெரியுமா இல்லையான்னு இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரியாக கவனிக்காம தான் பண்ணோன்னு சொல்லிட்டோம்னாலும் கூட திட்டுவாங்க. வேணும்னு தான் பண்ணணும்னு சொல்லி எங்கள் கோமதியத்தை நம்மளை திட்டுவாங்கன்னு இப்படி பல கோணங்களில் மயில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு எப்படி தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதோ, எப்படி சமாளிக்கிறதோன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காங்க. என்ன மயிலே நேரம் ஆயிடுச்சு, தூங்கலையா? நாளைக்கு நைட்டு வேறு நம்ம கிளம்பணும்ல, ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துடுறாங்க மயிலும். அடுத்த நாள் காலையிலேருந்து இங்கே வீட்டு வேலைகளை கவனிச்சிட்டு இருக்க மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. 20000 பணத்தை நான் எங்கேருந்து எடுப்பேன், என்ன பண்ணுவேன், யார்கிட்ட வாங்குவேன், அது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க மயில் அவங்க அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி மயில், இன்றைக்கி நைட்டு கிளம்பணுமே, ரெடி ஆகிட்டியா? நானும் அப்பாவும் சாயங்காலம் வரோன்னு சொல்ல. எதுக்கு எதுக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 20000 பணத்தை வேணால் கொண்டு வந்து கொடுக்குறியான்னு கேட்க, நாங்கள் எதுக்கடி கொடுக்கணும், அவங்க தானே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க, 20000 பணத்தை கூட உங்களால் செலவு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீயே இப்படி பேசினா எப்படிம்மா, அங்கே போனதுக்கப்புறம் நடந்ததை சொல்லிக்கலான்னு சொன்னேன், இப்போது இங்கேயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் வந்துட போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா, ஹனிமூன் போவேனா மாட்டேனான்ற ஒரு சந்தேகத்தில் இருந்துகிட்டு இருக்கேம்மான்னு சொல்ல. இதை கேட்ட எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ போகலாம், நீ உன் முகத்தில் பயத்தை காட்டாத வரைக்கும் முன்னை யாரும் எதுவுமே நினைக்க கூட மாட்டாங்க. ஆனால் நீ கொஞ்சம் அப்படியே பயத்தோடு இருந்துக்கிட்டே இருந்தனா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீ உண்மையை வளரிடுவ. இதுதான் நடக்கும், கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க அவங்க அம்மா பாக்கியமும். இப்போ என்ன பண்ணுறது, பணத்துக்கு என்ன பண்ணுறது? எங்கள் மாமா கண்டிப்பாக பண்ண மாட்டார், அது நமக்கு நல்லாவே தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் சரவணன் மாமாவும் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டான்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே மயிலோட எண்ணத்துக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லைன்னு நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் பாண்டியன் வராங்க. மயிலும் கூப்பிட்றாங்க. என்ன மாமான்னு சொல்லிட்டு மயில் போக, அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா மயில், அங்கே போய் அனாவசியமாக வேறு எதுவும் வாங்குறதோ போகிறதோ வேணாம், கொடுக்குற காசை வச்சு கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணிட்டு வரதுக்கான வழியை பாருங்கள். 5000 சொன்னதுனால தான் நானே ஒத்துக்கிட்டேன், அதையும் தாண்டி இருந்ததுன்னா நான் ஒத்துக்கவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மயிலுக்கு பகிர்னு ஆகுது. நம்ம இந்த விஷயத்த மாமாட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ இவர் பேசுகிறத பார்த்தா நம்மளை ஹனிமூனே அனுப்ப மாட்டார் போலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. சரிங்க மாமான்னு சொல்லி தலையாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கை செலவுக்காக கொஞ்சம் ரூபாய் பணமும் கொடுக்க, இதை தான் நீங்கள் வச்சு செலவு பண்ணணும், பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்கள், ஆளுக்கு 1000 இருக்குது. நானும் கூட இங்கே செந்தில் மீனா போகும்போது 2 பேருக்கும் சேர்த்து 1000 தான் கொடுத்தேன். ஆனால் இங்கே நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, இருந்தாலும் அங்கே மீனா சம்பாதிச்சிருந்தது, அது கையில் எதுவும் காசு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீ வீட்டில் தானே இருந்துக்கிட்டு இருக்க, அதனால தான் ஆளுக்கு 1000 பணம்னு சொல்லிட்டு இங்கே அதை வந்துட்டு தங்கமேல் கையிலே கொடுத்துட்றாங்க. தங்கமயிலும் அதை வாங்கிக்கிறாங்க. இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு 1000 தானா, இதை வச்சு நான் என்னத்தை வாங்க முடியும்னு இங்கே வந்து மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அப்போ பக்கத்தில் வர அப்போ பக்கத்தில் வர மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எதுவுமே வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டீங்கல்லக்கா, அப்படி இருக்கப்போ இந்த 1000 பணமே உங்களுக்கு பெருசு தானே, இதில் போயிட்டு நீங்கள் ரிட்டன் ஊருக்கே வந்துடலாக்கா, அதிலே மீதி காசு கூட இருக்கும், மாமா சரியாக தான் கொடுத்துருக்காருன்னு சொல்ல. சும்மா கலாய்க்காதீங்க மீனா, உங்களுக்கும் நீங்களும் இங்கேருந்து கிளம்பும்போது 1000 தானே பணம் கொடுத்தாருன்னு சொல்ல. இதை கேட்ட எங்கள் மீனா சொல்கிறாங்க, இப்போனாலும் அடுத்தவங்களோட கஷ்டம் கொஞ்ச நாள் உணர்றீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான், இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே உடனே தங்கமயில், இந்த 1000 வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் 2 பேரும் போக முடியும் அப்படின்னு யோசிக்க, ஏன்க்கா போக முடியாது, அங்கே தான் எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்துட்டு 5000 ஆயிடுச்சுன்னு சொல்ல. அது இல்லை மீனா அப்படின்னு எழுதிட்டுருக்காங்க. இங்கே வந்து தங்கமயிலும் இவங்க கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மாமா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ராஜியோட டியூஷன் விஷயத்தை பற்றி போட்டு கொடுத்ததுனால இப்போ வரைக்கும் அதே கொலவெறியில் நம்மள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லணுமா, இதை வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தங்கமயிலும் இருந்துக்கிட்டு இருக்காங்க.
அப்பதான் வெளியில போன கதிர் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட ராஜிய கூப்பிடுறாங்க. "என்ன ராஜ், என்ன கதிர்?" அப்படின்னு சொல்லிட்டு வரேன். "இல்ல, நம்ம வந்துட்டு மாச செலவுக்கு பணம் குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ என் கையில ஒரு ரூ. 10 இருக்கு. மீதி ரூ. 10 என் ஃப்ரெண்டுட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு ரூ. 20? நம்ம ரூ. 10 தானே மாச வாடகை குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மீறி எதுக்கு மீதி ரூ. 10ன்னு சொல்ல?" "இல்ல, நான் அவன்கிட்ட ஏற்கனவே கடனா கேட்டிருந்தேன். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ரொம்ப சின்ன வண்டி, பழைய வண்டியா இருந்தாலும் பரவால்ல. ஒரு வண்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான்னு சொல்ல." "பரவாயில்ல, ஆனால் இந்த ரூ. 10 பத்துமான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு இதை வச்சு எடுப்போம். மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கொடுத்துப்போம். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ராஜு கையில் கொடுக்குறாங்க. "இதை நீ பத்திரமா வச்சுக்கோமையிலே கல்லணை கேட்கும்போது கொடுத்துரு" அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த தங்கமயில் பார்க்குறாங்க. அப்போ தான் கோமதி கேட்குறாங்க, "ஏண்டா கதிர், ஒரு தடவை கொடுத்தா விட மாட்டியா? மாதம் மாதம் இந்த பணத்தை கொடுத்து தாங்கணுமான்னு சொல்ல, நான் ஒரு மாதத்துக்காக சண்டை போடலையேம்மா. மாதம் மாதம் நின்று சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதனால தான் இந்த பணத்தை நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போக முகம் கொடுத்து கூட பேசாத கதிரை நினச்சி கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே வருத்தத்தோட ராஜிகிட்ட போக ராஜிகிட்ட சொல்கிறாங்க, "ஏண்டி இவன் இப்படி இருக்கான்? சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டானேன்னு" சொல்ல, அப்போ தான் ராஜு சொல்கிறாங்க, "அவர் தான் சீக்கிரத்தில் வண்டி எடுத்துகிட்டு வரல. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை, பார்த்துக்கலாம் விடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதியும் ரொம்பவே சைலண்ட் ஆகி இங்கேருந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. "சரி ராஜி, நீ என் கூட கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வரியா? அங்கே மயில் ரெடி ஆகிட்டுருக்கான். அம்மா அவளுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம். போகிறப்ப சாப்பிட்டுட்டு போவாங்கள்ல, வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ வரத்தை நீங்கள் போங்கன்னு சொல்லி பணத்தை கொண்டு உள்ளே வச்சுட்டு எங்கள் ராஜி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா தங்கமயில், வேறு வழியே இல்லை, நம்ம வீட்டிலேருந்து பணமும் வரப்போகிறதில்ல. இங்கே மாமா சொன்னபடி பார்த்தா இந்த ஹனிமூனே கேன்சல் ஆகிடும். எனக்கு ஹனிமூன் போய் ஆகணும். இவர் கூட போய் அங்கே வெளியில் 4 இடங்களை சுற்றி பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்ச மயில் வேறு வழி இல்லாமல் அந்த 20,000 பணத்தை வந்துட்டு வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுத்துட்டு இங்கே யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பேக்லேயும் கொண்டு வச்சிடுறாங்க. அப்போ தான் இங்கே கதிரும் குளிச்சுட்டு உள்ளே வராங்க. அதே நேரம் ராஜுவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ கதிர் கேட்குறாங்க ராஜிக்கிட்ட, "என்ன ராஜி, பணத்தை பத்திரமா வச்சான்னு சொல்ல?" இப்போ தான் அத்தை கூப்பிட்டாங்க, வெளியில் வச்சுட்டு போனேன். நான் எடுத்து இப்போ உள்ளே வச்சிடலாம் கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா பணத்தை காணும். இப்போ தானே இங்கே பார்த்தேன், பணம் காணுமே அப்படின்னு சொல்ல, "விளையாடாத கதிர், நான் இங்கே வச்சுட்டு போனதுனால திரும்ப நீ எடுத்து உள்ளே வச்சிட்டியா என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ தானே குளிச்சுட்டு உள்ளே வரேன், நீ மறந்துடுவேன்னு நினச்சி தான் நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை கதிர், நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பணத்தை இங்கே வெளியில் வச்சுட்டு போனேன். ஆனால் வந்து பார்த்தா காணுமே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரி பதட்டப்படாத, என்னதான் கீழே எங்கனையாவது விழுந்திருக்கோம். நம்ம வீட்டில் வேறு யார் எடுக்க போகிறா? இரு தேடி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜ் 2 பேருமே ரூமையே புரட்டி போட்டு தேடி பார்க்குறாங்க. "என்ன இவ இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் ஆளே காணும்னு சொல்லி கோமதி வரேன். என்னடி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது இல்லைத்த, பணத்தை இங்கே தான் வச்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தா பணத்தை காணும். அதான் தேடிட்டு இருக்கோன்னு சொல்ல, எங்கே போயிருக்க போது, இங்கே தான் எங்கனையாவது இண்டுக்குள்ளே கிடக்கும். நல்லா கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமதியும். அதுக்கு பிறகு இங்கே கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கடந்த ஷோபா, அதுக்கப்புறம் அங்கே கடந்த கட்டில் எல்லாத்தையுமே பரட்டி போட்டு தேடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் பணத்தை மட்டும் காணவே காணும். இந்த நேரம் பார்த்து இங்கே வந்து தங்கமயிலும் சரவணனும் நாங்கள் ரெடி ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ இங்கே பாண்டியனும் நின்றுட்டு இருக்க, அரசியும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசி வந்துட்டு அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பாண்டியனோட ஃபோனில் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து படிக்கணும்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு பாண்டியன் கேட்குறாங்க எங்கள் அரசிக்கிட்ட, "எவ்வளோ நேரம் தான் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பா, கொடுன்னு" சொல்லி எங்கள் வாங்க போகிற நேரத்தில் அரசி வந்து, "ஒரு நிமிஷப்பா ஒரு நிமிஷப்பான்னு" சொல்லிட்டு எங்கள் ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோனை பார்த்துட்டு சொல்கிறாங்க, "அப்பா, இங்கே அண்ணியை ஆன்லைனில் புக் பண்ணாங்களே ரூமு, அது வெறும் 5,000 இல்லைப்பா, 20,000ன்னு சொல்கிறாங்க." இதை கேட்ட எங்கள் பாண்டியன்லேருந்து கோமதி வரைக்கும் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா, 5,000 அட்வான்ஸா, 20,000 தான் ரூம் வாடகையா. இவங்க 20,000 ரூம் புக் பண்ணியிருக்காங்கப்பா" அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாருமே மயிலை பார்க்குறாங்க. மயில் உடனே எதுவுமே தெரியாத மாதிரி, "இல்லையே, நான் 5,000 தான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை அண்ணி, நீங்களே பாருங்க" அப்படின்னு அரசி கொண்டு வந்து காட்ட, இதை பார்த்த எங்கள் தங்கமயிலும் சரி சரவணனுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ, இவளுக்கு தெரிஞ்சு போயிட்டேன்ற பதட்டத்தில் இவங்க நிற்க, இங்கே சரவணனுக்கு ஒன்றுமே புரியலை. 5,000 தாண்டி எங்கள் அப்பாவுக்கு செலவே வைக்கக்கூடாதுன்னு நினச்சோம், இப்போ 20,000ன்னு போட்டிருக்கு, என்னவா இருக்கும், எதுவுமே புரியலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, "சரி, ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கும், அதுக்காக 20,000 ரூம் கொடுத்தா வாடகைக்கு ரூமில் தங்க முடியும், பேசாமல் இதை கேன்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. கேன்சல் பண்ணால் 5,000 அட்வான்ஸை திருப்பி நமக்கு கொடுக்க மாட்டாங்கப்பா" அப்படின்னு எங்கள் அரசி ஒரே போட்டுடுறாங்க. இதை பார்த்தா எங்கள் பாண்டியன் இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. 5,000 லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, 5,000 எதுக்குப்பா லாஸ் ஆக போகுது, இப்போ அண்ணனும் அண்ணியும் அந்த ரூமுக்கு போனால் 20,000 பணத்தை கட்டினா நமக்கு திரும்ப கிடச்சிட போகுது, அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா 20 ரூபா செலவு பண்ண சொல்லுவியா, நீயா சம்பாதிக்கிறன்ற
மாதிரி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே அரசி அமைதியாயிடுறாங்க. இல்லை உடனே வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, பரவாயில்ல மாமா, என்கிட்ட பணம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, எதுப்பா அவ்வளோ பணம், 20,000 பணத்தை எப்படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட எங்கள் மயில் சொல்கிறாங்க, இல்லை மாமா, அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே எனக்காக கொடுத்து வச்சிருந்த பணம்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தேன், அந்த பணம் தான் இப்போ என் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே வந்துட்டு சரவணனும், அப்படியே மயில், இது வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே நீ அப்படிங்கிறாங்க எங்கள் மயிலை பார்த்து. இருந்தாலும் 20,000 அதிகமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இந்த பணத்தை கொண்டு அதிலே போடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, என்ன இருந்தாலும் புக் பண்ணியாச்சு, புக் பண்ண பணத்தை இப்போ திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் போயிட்டு சந்தோஷமாக 4-5 நாள் தங்கிட்டு வரணும்னு நினைக்கிறோம், அதுக்காக தானே மாமா. பரவாயில்ல மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்ப மன வருத்தமாயிடுது. இல்லைப்பா மயிலே, இப்போதைக்கு கையில் பணம் இல்லை, இல்லைன்னா நாங்களே வந்துட்டு புக் பண்ணியிருப்போம், இப்போ நீ சரியாக புக் பண்ணாமல் போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்ல, நானும் கவனிக்கல மாமா, கவனிச்சிருந்தா கண்டிப்பாக நான் இவ்வளோ பெரிய செலவை உங்களுக்கு நான் இழுத்து வச்சிருக்க மாட்டேன்னு மயிலும் சொல்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, அவ்வளோ பணத்தை நீ தனியாக கையில் கொண்டு வர வேண்டாம், என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, உடனே மயில் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை மாமா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மயில், இப்போதே என்கிட்ட கொடு, நான் பாக்கெட்டில் வச்சுட்டு படுத்துருவேன், கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க, உள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத யாரால் எடுக்க முடியும், அதனால் கொடு, பேக்கில் வச்சுருந்தா தான் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா மயில், அதுவும் அவ்வளோ தூரம் சென்னைக்கு போகிறீங்க, ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுறது, அதை எடுத்து சரவணன் கிட்ட கொடுன்னு சொல்கிறாங்க. அதனால் தங்கமயில வேறு வழி இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னுடைய பையில் இந்த பணத்தை எடுத்து இங்கே வந்து சரவணன் கிட்ட கொடுக்க ராஜு பார்க்குறாங்க. ராஜு உடனே பக்கத்தில் போய் அதை வெடுக்குன்னு பிடுங்க, என்னப்பா என்னாச்சு, எதுக்கு அதை பிடுங்குறேன்னு சொல்ல, இது கதிர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த பணமாச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு சொல்ல, எல்லாரும் ஆச்சரியத்தோட எங்கள் தங்கமயில பார்க்குறாங்க. தங்கமயிலுக்கு ஒன்றுமே புரியலை, நம்ம மாட்டிக்கிட்டோமோ, நம்ம இந்த கவரை எடுத்துட்டாவது கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எதுவுமே கவனக்குறைவாக இருந்ததுனால நடந்து போயிடுச்சு நினச்சி பயத்தில் நின்றுட்டுருக்க சரவணன் வந்து தங்கமயில பார்க்குறாங்க. என்ன மயில் இதெல்லாம்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு பார்க்க இங்கே கதிரும் வந்து நிற்கிறாங்க. என்னடா கதிர் என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு எங்கள் கோமதி கேட்குறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பணத்தை தான் என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு, இதில் 20,000 பணம் இருக்குது, 10,000 வீட்டு செலவுக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 10,000 பணத்தை வண்டியில் டியூப் போட்டு எடுக்க போகிறேன்னு சொல்லி தான் கொடுத்தாரு, அது எப்படி எங்கள் மயிலக்கா கையில் வந்தது, அதுவும் இல்லாமல் அவங்க சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச பணம்னு வேறு சொல்கிறாங்க, அது எப்படி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து கொடுத்த பணம் எங்ககிட்டேருந்து காணும்னு உங்களுக்கே தெரியும்லத்த, இவ்வளோ நேரம் நாங்கள் ரூமில் அதை தானே தேடிக்கிட்டு இருந்தோம், அது உங்களுக்கே தெரியும்ல, இப்போ பாருங்கள் இந்த பணம் எங்கள் மயிலக்கா கையில் இருக்குது, என்னென்னு நீங்களே கேளுங்க தானே சொல்ல, இங்கே மீனாவும் பார்க்குறாங்க. என்ன மயிலக்கா என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மயிலுக்கு பதிலே வரல. இதை பார்த்த பாண்டியனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. பாண்டியனுக்கு இதை கண்டுபிடிச்சிடறாங்க, இந்த பணத்தை மயில் தான் எடுத்துருக்கணும் அப்படின்றத. அரசி கேட்குறாங்க, அப்போது நீங்கள் தான் இந்த பணத்தை எடுத்தீங்களா அண்ணி, அப்போது 20,000 பணம் உங்கள் அம்மா கொடுத்ததா சொன்னீங்க, சேர்த்து வச்ச பணம்னு சொன்னீங்க, அப்போ அது எல்லாம் பொய்யா, இது எல்லாமே அண்ணன் கொண்டு வந்த பணம், அண்ணனோட சம்பாதிச்ச பணம்னு சொல்ல, இங்கே சரவணன் சொல்கிறாங்க, என்ன மயில் நீ ஹனிமூன் போகிறதுக்காக திருடுற அளவுக்கு போயிட்ட, 5,000 நீ சொல்லி புக் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு இப்படி திருட்டு வேலை பார்த்து எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அது இல்லை மாமா அப்படின்னு தயங்கி நிற்க, இங்கே சாயங்காலம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க, எல்லாரும் என்ன நினைவுச்சிக்கிங்க, இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கோமதிக்கு, நீங்கள் பொண்ணு வளர்த்து வச்சிருக்க லட்சணம் தான் இங்கே எல்லாருக்கும் நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல, என்ன சம்மந்தி என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு எங்கே வந்து தங்கமயில் அப்பா சொல்கிறாங்க, நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த பணத்தை எடுத்து நீட்டு, என்ன ஹனிமூன் போகிறதுக்கு பணமானு எங்கள் பாக்கியம் கேட்குறாங்க. ஹனிமூன் போகிறதுக்கு பணம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்துருந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்ததா எங்கள் மயில் சொன்னான், ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பணம் கொண்டு வந்த இது கதிரோட பணம், யாருக்கும் தெரியாமல் ஹனிமூன் போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கான், 5,000ன்னு சொல்லி இங்கே ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு, ஆனால் கடைசியில் பார்த்தா அது 20,000 இருந்திருக்கு. இப்போ வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இங்கே மயில் தான் இந்த பணத்தை இப்படி எடுத்திருக்கா, அதுவும் இங்கே இவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரியாக பணத்தை எடுத்து ஹனிமூன் போகணுன்ற ஒரு ஆசையிலையும் தான் எடுத்திருக்கா, இதெல்லாமா நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மீனா கேட்குறாங்க, என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா இதை தான் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் இருப்பேன் செய்வேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கக்கா, அப்போது இதை திருட்டு பழக்கத்தையும் உங்கள் அம்மா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோன்னு சொல்ல, இங்கே உடனே பாக்கியம் கோவப்படுறாங்க. மீனா அப்படின்னு கத்த, போதும் நிறுத்துங்க, இது கதிர் சம்பாதிச்ச பணம், கதிரோட பணத்தில் கை வைக்க இங்கே என்ன உரிமை இருக்குது இங்கே மயிலக்காவுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி கேள்வி கேட்குறாங்க. ராஜி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் மயிலும் சரி மயிலோட குடும்பம் சரி தலை குனிஞ்சு நிற்க எங்கள் ராஜியை அமர்த்துறாங்க. கதிரும், விடு ராஜி, இது வேணாம் விட்டு, இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம், பாவம் அண்ணனும் அண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுன்னு சொல்ல, உடனே எங்கள் ராஜி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, இதுதான் இவரோட குணம், இவரையும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் யாரை கொண்டாடினீங்களோ அவங்க கடைசியில் என்ன வேலை பார்த்துருக்கீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு திடீர்னு உள்ளேயும் போய்ட்றாங்க ராஜி.
இங்கே பொண்ணை வழி அனுப்புறதுக்காக வந்த பாக்கியம்மா அவங்க அப்பாவும் எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. கூடவே இங்கே தங்கமயிலும் நிற்க சரவணன் எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல இங்கே இதுக்கப்புறம் ஹனிமூன் போகணுமா இல்லை வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்காக நான் இங்கேருந்து கிளம்பலை. இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு கூட வாழணுமா இல்லை வேண்டாமான்றது யோசனையில் தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போக இது மொத்த குடும்பத்துக்குமே பேரதிர்ச்சியாக இருக்குது. சரவணன் இப்படி ஒரு முடிவை எடுத்ததை நினச்சி அவர் இனிமேல் என்ன முடிவு எடுக்க போகிறாரோன்ற ஒரு பதட்டத்திலையும் மொத்த பேரும் நின்றுட்டு இருக்காங்க.